வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாளே ஒரு கஷ்டமா ஆரம்பிச்சது. ஏன்னா, இன்னைக்கு ஏந்திச்சோனே ஒரு தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிக்கிறது என்னடா உனக்கு கஷ்டம் கேட்டீங்கன்னா, ஏந்திச்சு குளிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த மாரி முடிய வச்சுன்னு குளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏந்திச்சு ஒரு தலைக்குளியல போட்டு, ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, இது எனக்கு மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டா, அதுதான் இல்ல. தலைக்கு குளிச்சோனே தலைவலி எங்கேருந்து தான் வருமோ, அவனுக்கு ஒரு காஃபிய போட்டு, ரொம்ப நாளா 2 பொருள் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அங்க போய் பார்த்தா ஏதாவது 1 தான் வாங்கணும் போல. இது வாங்கலாமா, அது வாங்கலாமான்னு ரொம்ப நேரமா கன்ஃப்யூஸ்ல இருந்தேனா, 2த்தையும் தூக்கின்னு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு பேக் ஒர்க் அவுட் அதுக்கு தேவையான ப்ரீ ஒர்க் அவுட்டை நேற்று வாங்கியே வச்சிட்டேன். அதை இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வார்ம் அப் பண்ணுவாங்க. ஆனால் நான் முடிக்க மட்டுமே ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணுவேன். ஏன்னா அவன் அங்கே போகிறான், இங்கே போகிறான், காதுக்குள்ளே போகிறான், ஒர்க் அவுட் போடும்போது மூக்குக்குள்ளே போகிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. வெட்டலான்னு பார்க்குறேன், வெட்டணும். பேக் ஒர்க் அவுட்டில் இன்றைக்கி ஹெவி வெயிட்டில் ஸ்லோ ரெப்பிடேஷனில் நல்லாவே போச்சு. ஏன்னா இங்கே வர வர நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. போட்ட பேக் ஒர்க் அவுட்டுக்கு சரியான ஒர்த்து. போசிங்லாம் செக் பண்ணிட்டு நல்லாவே இருந்துச்சு ஒரு கண்டிஷனு. இன்னும் ஒரு 5 கிலோ கட் பண்ணணும். என்ன பண்ண போறேனே தெரியல. வீட்டுக்கு வந்தோடனே முட்டையை வச்சு போட்டு எல்லோ தனியாக ஒயிட்டு தனியாக பிரிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவனும் இல்லாமல் சிக்கனையும் உள்ளே போட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். சிக்கன் வந்த விதம் நசுங்கி போட்ட பொட்டேட்டோ மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக நீங்கள் பார்க்காதீங்க மக்களே. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கனை சாப்பிட கூட மாட்டீங்க. இன்னைக்கு என்ன கதைனா, என்னையே வெயிட் பண்ண வச்சிட்டாங்க 20 நிமிஷம் கேபுக்கு. நான் வெயிட் பண்ண வைக்கிற ஆள் ரொம்ப நேரமாக ரோட்லேயே நின்றுட்டு அப்படியே கேபை நான் வந்தாப்புல ரொம்ப நேரமாக குளிக்க இருந்துச்சு. எனக்கும் குளிக்க ஆச்சு வயிற்றுக்குள்ளே. இப்போலாம் வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டது இல்லாமல் வெளியே வரக்கூடாதுன்னு. ஏன்னா சாப்பிட்றது ஏதோ 3 வேளை தான். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம் பைஸ்.